இன்னைக்கு நம்ம ஆர்பி ஹிந்தி சேனலில் லெசன் 1 ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது பிராத்மிக்கில் இது வரும். இது தெரிஞ்சிட்டா தான் நீங்கள் பிராத்மிக் படிக்கும்போது ப்ரெசன்ட் டென்ஸில், அதாவது நிகழ்காலத்தில் நீங்கள் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும், ஒரு வாக்கியத்தை உருவாக்க முடியும். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலம் அப்படின்றதுக்கு ஹிந்தியில் என்ன அப்படின்னா வர்த்தமான் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. வர்த்தமான் கால் இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். இப்போ மைன் அப்படின்னா ஐ அப்படின்னு அர்த்தம். ஸோ மைன் அப்படின்னு ஒரு வேர்டு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது ஹூங் அப்படின்ற வார்த்தையில் முடியணும். மைன் ஹூங் அப்படின்னா ஐயம், நான் இருக்கிறேன். இப்போ ஹம் அப்படின்னு வந்தால் ஹைனில் முடியணும். ஹம்னா ஹைனில் முடியணும். ஹம்னா நாம், நாங்கள் அப்படின்னு வரும். ஸோ வி ஆர், ஹைனுக்கு ஆர், நாங்கள் நாம் இருக்கிறோம். அதே மாதிரி தும், தும்னா நீ அப்படின்னு அர்த்தம். தும்முன்னு ஒரு வேர்டு வந்தால் அது போல தான் முடியணும். ஸோ அப்போ யூ ஆர், நீ இருக்கிறாய். இப்போ ஆப்னா நீங்கள், தும்னா யூ, ஆப்னா நீங்கள், யூ ரெஸ்பெக்டாக சொல்கிறது, அது ஹைனில் தான் முடியும். அதுக்கு யூ ஆர், நீங்கள் இருக்கிறீர்கள். அதுக்கப்புறம் எஃகு வகு, இந்த ரெண்டு இது வந்தாலும் எஃகு வகுக்கு காமனான மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா ஹீ, ஷீ, இட்டு, திஸ்ஸு, தெட்டு. எஃகுனா திஸ்ஸு, வகுனா தெட்டு. ஹீ, சி காமனாக வரும். ஹீ, சி, இட்டு அப்படின்றது காமனாக வரும். சரியா? இதில் இதுக்கு அர்த்தம் என்ன? ஹீ இஸ், சி இஸ், இட் இஸ். ஹீ இஸ் ரெஸ்பெக்டாகவும் வரும், சி இஸ் ரெஸ்பெக்டாகவும் இதை சொல்லுவாங்க. இவன் அவன் இருக்கிறான், இவள் அவள் இருக்கிறாள், இது அது இருக்கிறது, இவர் அவர் இருக்கிறார். அந்த மாதிரியும் இந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏ வே இதெல்லாம் வந்தாலும் ஹைனில் தான் முடியணும். ஏ வே இது வந்தாலும் ஹைனில் தான் முடியணும். ஏ வே என்னென்ன? தே ஆர், இவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள். தீஸ் இவைகள் இருக்கின்றன. தோஸ் ஆர், இந்த மாதிரியெல்லாம் வரும். ஸோ இந்த பேசிக்கை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். கண்ணை மூடி சொல்லணும். மைன் வந்தால் ஹூங், தும் வந்தால் ஹோ. மைன் வந்தால் ஹூங், தும் வந்தால் ஹோ. ஹம், ஆப் இதெல்லாம் வந்துச்சுன்னா ஹைன். ஹம், ஆப், ஏ, வே இதெல்லாம் வந்தால் ஹைன். எஃகு வகு வந்தால் ஹை அப்படின்னு கரெக்டாக சொல்லணும். மைனா ஹூங், தும்னா ஹோ, ஹம், ஆப், ஏ, வேனா ஹைன். எஃகு வகு அப்படி வந்துச்சுன்னா ஹை அப்படின்னு முடியும் அப்படின்னு கரெக்டாக சொல்லணும். இதில் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இது நம்ம சும்மா உங்களுக்கு எக்ஸாமுக்கெலாம் வராது, நம்மளோட நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்காக தான் கேட்டிருக்காங்க. இப்போ மைன் லடுக்கா ஹூங். ஸோ மைன் வந்தாலே ஹூங்கில் தான் முடியணும். அப்போ மைன் லடுக்கா ஹூங், ஐ எம் எ பாய், நான் ஒரு சிறுவன். தும் லடிக்கே ஹோ, தும் வந்தாலே ஹோல தான் முடியணும். அப்போ தும் லடிக்கே ஹோ, யூ ஆர் பாய்ஸ். ஹம் லடிக்கியாங், வி ஆர் கேர்ள்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா ஹம் லடிக்கியாங் ஹைன், நாங்கள் சிறுமிகள். ஆப் ஆத்மி ஹைன், ஆப் வந்தாலும் ஹைனில் தான் முடியணும். யூ ஆர் எ மேன் அப்படின்னு சொல்கிறது, நீங்கள் மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறது. ஆப் ஆத்மி ஹைன். எஹு கோடா ஹை, திஸ் இஸ் எ ஹார்ஸ், இது ஒரு குதிரை. வகு கர் ஹை, தட் இஸ் எ ஹவுஸ், இது ஒரு வீடு. சாரி, அது ஒரு வீடு. வகுனா அது, தட் இஸ் ஹவுஸ். ஏ பேட் ஹைன், ஏன்னு வந்திருக்கு. ஸோ தீஸ் ஆர் ட்ரீஸ், இவைகள் மரங்கள் அப்படின்னு வர்றதுக்கு ஏ பேட் ஹைன், ஹைனில் தான் அந்த வாக்கியம் முடியும். வே காயே ஹைன், தீஸ் ஆர் கவுஸ், அவைகள் பசுக்கள். ஸோ வே காயே ஹைன், ஹைனில் தான் முடியும். மே ரமா ஹூங், ஸோ மைன் வந்தாலே ஹூங்கில் தான் முடியணும். ஹம் அவுரத்தே ஹைன், வி ஆர் உமன். அவுரத்தே அப்படின்னா உமன், பெண்ணுக்கு ப்ளூரல், பெண்கள் அப்படின்றதுக்கு அவுரத்தே. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மைன் வந்தால் ஹூங்கில் முடியும், தும் வந்தால் ஹோல முடியும். ஹம், ஆப் இதெல்லாம் வந்துச்சுன்னா ஹைனில் முடியும். எஹு வகு அப்படின்னு வந்தால் ஹையில் முடியும். ஏ வே வந்தால் ஹைனில் முடியும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் இந்த பேசிக்கை நல்லா படிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம ஆர்பி ஹிந்தி சேனலில் ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலம், அதாவது வர்த்தமான் கால் 1 அப்படின்றதுல
பேசிக்காக எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த இந்த பாடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.